எங்களுடைய துணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றதும் சரி, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி, இல்லை நான் பேசுறதும் சரி, ஒரு ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன்ஸும் ஆர்குமெண்ட்டும் தலைவரோட நடந்து எல்லாரும் ஒரு தலைவருடைய வழிகாட்டுல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் வந்து இங்க பேச போறோம். அதனால வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதை வந்து அப்படியே நான் வழிமொழிகிறேன். நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வந்து நீங்க வந்து பேச்சுவார்த்தை பண்றீங்களா அப்படின்னா, தலைவர் வந்து மாநாட்டுல முதல் முறையா அவருடைய ஸ்பீச்சை நீங்க நல்லா பாருங்க. அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டுல வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாரும் கேட்குறாங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும் அதுதான் புரியல. இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு நிமிஷம், அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவா ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேல என்ன எங்களோட நிலைப்பாடை நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு மேல வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து பவர்ல கிடையாது. மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களில் தோல்வியிட்டிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த 2024 தோல்வியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா தேர்தலிலும் தோல்வியிட்டு ஒரு கட்சியை எதுக்கு நாங்கள் வந்து எதுக்காக என்ன ரீசன், அதான் சொல்றோம்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்? 2021 ஜெயிக்க வச்சாங்க. இந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு அதுக்கு நான் சிறந்த உதாரணம் சொல்லிடுறேன். இந்த 4 வருஷமா தலித் மக்கள் இந்த 50 வருஷத்துல பாதிக்கப்படுறதால் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன வாரம் நடந்த வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும், அது தொட்டு பல்வேறு இடத்துல கோயிலுக்குள்ள போக முடியாத பிரச்சனையிடம் வைக்கத்துக்கு போய் தொடங்கி வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். ஆனா இங்க இருக்க கோயில் எல்லாம் போய் உள்ள போனால பூட்டி வைக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் போதா இல்லையான்னு தெரியல. பிபிசியோடைய அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. எத்தனை கோயில்ல தமிழக அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா கோயில பூட்டி வைக்கிறாங்க. அதாவது ஒண்ணு புரியல, எல்லாரும் சமம்னு சொல்லும் பொழுது ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒரு 50-100 பேர் போகக்கூடாதுன்னு சொல்லும் போது காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது? அப்பதான் இங்க சாதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசியலா இது இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.